ரொம்ப பேர் மெசேஜில் கேட்டுட்டு இருந்த ரெசிபி வீடியோ தான் இன்றைக்கி போட்டிருக்கேன். ரொம்ப நாள் கழித்து லாங் வீடியோவாகவும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி ஹோட்டல் ஸ்டைல்லையும், பெப்பர் சிக்கன் மண்சட்டியில், அண்ட் தென் 65 இது எல்லாமே 1 ஹவரில் செஞ்சு முடித்தாச்சு. 3/4 கிலோ சிக்கனை 3ஆக பிரித்து அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆனால் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக வரும். சிக்கன் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மசாலா தயிரெல்லாம் போட்டு ஊற வச்சு ஒரு 1/2 ஹவர் மினிமம் ஊற வச்சுட்டு செஞ்சிங்கன்னா நல்ல பிரியாணியில் காரம் உள்ளே இறங்கி பீஸில் காரம் உள்ளே இறங்கி நல்லாயிருக்கும். அதே மாதிரி பெப்பர் சிக்கன்லேயும் பார்த்திங்கன்னா கடை மசாலாலாம் யூஸ் பண்ணல, எல்லாமே வீட்டில் அரைச்ச மசாலாவில் தான் பண்ணியிருக்கேன். நல்லா காரசாரமாக சூப்பராக கலர்ஃபுல்லாக பெப்பர் சிக்கனாக ஒரு மாதிரி பிளாக்காக வரணும் இல்லையா அது. இன்னொரு டிப்ஸ் பார்த்திங்கன்னா பிரியாணிக்கும் சரி சிக்கன் பெப்பர் ஃப்ரைக்கும் சரி எண்ணெயிலேயே தேவையான அளவுக்கு மிளகாத்தூளை போட்டுட்டோன்னா அந்த கறி பிரியாணி நல்லா கலர்ஃபுல்லாக வரும்னு சொன்னாங்க. அதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன், சூப்பராக வந்திருந்தது. சிக்கன் மசாலா எனக்கு எப்படி பிடிக்கும்னா, நம்ம பிளேட்டில் வச்சோன்னா எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு ஓடணும். அதுதான் ஒரு நல்ல சிக்கன் மசாலாவுக்கு அடையாளம் நான் நினச்சிட்ருக்கேன். எனக்கு முன்னாடிலாம் பொதுவாக அப்படி வராது. பட் இப்போ அப்படியே வச்சா அந்த சிக்கனை சுற்றி எண்ணெய் பிரிஞ்சு ஓடும். அது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். நல்லா சமைக்கிறவங்க சாப்பிட்றவங்க இதை நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. அப்போ தான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதே மாதிரி இன்றைக்கி வந்தது. நான் எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன போட்டேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் மெசேஜில் நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஓகேங்களா? நான் இன்றைக்கி பிரியாணிக்கு யூஸ் பண்ணியிருக்க ரைஸ் பார்த்திங்கன்னா தாவத்னு ஆரஞ்சு கலர் பேக்கெட் இருக்கும். அதில் ஒரு 4-5 கலர் இருக்கும். அதில் ஆரஞ்சு எனக்கு ரொம்ப நல்லா செட் ஆகிடுச்சு. 1க்கு 1.5 தண்ணி ஒரு 1/2 ஹவர் கூட ஊற வச்சுருவேன். நான் 10 நிமிஷத்துலேருந்து 1/2 ஹவர் கூட ஊற வைப்பேன். ஒன்றுமே உடையாது, ஒன்றுமே ஆகாது. எப்போவுமே ஸ்டாண்டர்டாக நீங்கள் 1.5 தண்ணி ஊற்றுனீங்கன்னா சூப்பராக உதிராக வரும். பிரியாணிக்கு மெயின் பார்த்திங்கன்னா அரிசி தான். நல்ல குவாலிட்டியான அரிசி இருக்கணும். இல்லைனா டிமார்ட்டில் வாங்குவோம், உதிரியில் வாங்குவோம், அதுவுமே நல்லாயிருக்கும். சில அரிசி குழஞ்சிரும் இல்லையா, அதனால் நான் பொதுவாக வெளியில் எதுலேயுமே வாங்க மாட்டேன். இந்த 2 மட்டும்தான் நான் பிரியாணிக்கு யூஸ் பண்ணுவேன். அடுத்து பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா மெயினாக மசாலா ஐட்டம். மசாலாலாம் நான் எல்லாத்தையும் வறுத்து அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இல்லைனா பசங்க வாயில் அகப்படுதுன்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் ப்ளெயின் மிளகாத்தூள் நான் வீட்லேயே அரைச்சி வச்சுருக்கேன். அதுதான் யூஸ் பண்ணுவேன். சிக்கன் நம்ம மசாலா பசைஞ்சு வைக்கிறோம் இல்லையா, அப்போவே நான் காரம் போட்டு வச்சுருவேன். தேவைப்பட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் எண்ணெயில் கொஞ்சம் போட்டுக்கலாம். பிரியாணிக்கு நம்ம பச்சை மிளகா போடுறதுனால பெருசாக தேவைப்படாது. பெப்பர் சிக்கனுக்கும் அதே மாதிரி ஜீரகம் சோம்பு ஒரே அளவு, மிளகு ஒரு 2 மடங்கு அந்த மாதிரி ஒரு பவுடர் அரைச்சி வச்சுருப்பேன். அதுதான் சிக்கன் மசாலாவுக்கு முட்டை ஆம்லேட்க்கெலாம் நான் யூஸ் பண்ணுவேன். பாருங்கள் எவ்வளோ உதிராக வந்திருக்கு. பார்க்கவே அப்படியே அழகாக இருக்குது. இந்த அரிசி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிரியாணியில் டிஃப்ரெண்ட்